ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ கம்பெனி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஓ கம்பெனியில் வந்து விட்ராபிள் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்குலாம் பேமெண்ட் எப்போ வரும், ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸோ அந்தமாரி டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக தமிழ் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ரிலேட்டட் தான் இது. இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூல் பிரகாரம் நம்மளுக்கு வந்து ஆல் பெண்டிங்ஸ் என்னென்ன பெண்டிங்ஸு, விட்ராபிள், ரீஃபண்டு, ஸோ இப்போ பைமோட்டு ஓப்பன் பண்ணவங்க, ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இது எப்போல்லாம் கிளியர் பண்ண போகிறாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது சொல்கிறாங்கன்னா, ஸோ மார்ச் 9 மார்ச் 9 வந்து ஜூலை 31 ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த பட்வீன் பீரியடில் வந்து எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா இதில் வந்து கிளியர் ஆல் பெண்டிங்ஸ் பேஅவுட் வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுறேன், டைம் லைன்ஸ் வந்து பண்ணிவிட்டு இவங்க செட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 9 ஜூலை 31 வரையும் அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கமிஷன்ஸ் அது செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. இதுக்கு வந்து டைம் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா ஆல் ஓல்டு பெண்டிங் பேஅவுட் வில் பி கிளியர்டு ஆட்டோமேட்டிக்கலி இந்த மார்ச் வரையும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன ப்ராசஸிங், இந்த பேமெண்ட்டில் எப்படி வரும், எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும்போது இதில் வந்து பேமெண்ட் வில் பி த ப்ரொசீட் ஆன் த பேட்சஸ் வைஸ். பேட்ச் வைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன சேல்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோம். இந்த சேல்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தமாரி பேட்சாக அவங்க வந்து பிரிச்சிருவாங்க. அந்த பேட்சாக வரதுக்கு பேட்சாக பிரிச்சதுக்கப்புறம் சேல்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் முதல்ல வரலாம், இல்லை நியூ மெம்பர்ஸுக்கும் வரலாம். ஸோ அந்தமாரி வந்து இது பேட்சாக வந்து கொடுத்துருவேன், செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பைமோட். இந்த பைமோட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். 10,000க்கு வந்து பண்ணியிருந்தோம்னா 13,000 வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கேஷாகவே கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டமும் வந்து இப்போ வந்து எஸ்டபிலேஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபாலோவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அஃபிஷியல் இந்த எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10,000 போனால் 30,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்தமாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து யார் எலிஜிபிள் இருக்காங்களோ அந்த எலிஜிபிள்ஸ்க்காக அந்த பேமெண்ட்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இது டூரல் பெனிஃபிட், இது வந்து டபுள் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் பெனிஃபிட் என்ன, 10,000 போட்டோம்னா 13,000 கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைமோட்டில் வந்து 30,000க்கு வந்து கூப்பன் கோடு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கூப்பன் கோடை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கிராசரி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 13,000 நம்ம வந்து எப்படி பண்ண முடியும், ஸோ அந்தமாரி ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைமோட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் பர்சன்டேஜ் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஓகேவா. அதில் வந்து ரெடியூஸ் போகும், பாயிண்ட்டும் ரிவார்ட் பாயிண்ட்டும் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் ஆகும்போது அதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸை வந்து யாராவது பண்ண வச்சு அந்த கூப்பன் கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னும்போது அவங்களுக்குமே கமிஷன் கிடைக்கும், அவங்களுக்குமே ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, நம்மளுக்கும் பெனிஃபிட்டு. இப்போ 10,000 பண்ணவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ அந்தமாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பைமோட்டை பற்றி ஒன்று ரிலேட்டடு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம், பைமோட்டோடைய ரிலேட்டடும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு எப்படி வந்து ரிஷ்யூம் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இது வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுறது வந்து எப்படின்னா அதே சேம் தான் மார்ச் 9 2026 வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. எஃப்ஐ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யார் ஒர்க் பண்ண போகிறாங்க, டீம் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் த ஓல்டு சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் ஒன்லி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல் மெம்பர்ஸ் வந்து வில் பி த உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க வந்து லைவில் இருப்பாங்க, அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நியூ மெம்பர்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு நம்பரு, ப்ரொமோஷன் டீம்ஸு, ஸோ இந்தமாரி ஒன் பை ஒன்னாக சைக்கிள் ஒர்க் டூரேஷன் திஸ் சைக்கிள். ஒரு சைக்கிள்ன்ற போது அது ஒரு ரொட்டேஷன், இப்போ ஒரு கிளாக்கில் இருக்கல ஒரு ரொட்டேஷன் வரும்ல, ஸோ அதை தான் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் பேஸஸில் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி அலௌன்ஸ்மெண்ட் தான். இதில் வந்து கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில்
கீழே வந்து நீங்கள் எஸ்பிஓ கொடுக்க ஒரு அப்டேட்டை வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய அப்டேட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ கால் இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் என்சூர் த யூ ஆர் ஃபாலோவிங் த அப்டேட் த டாஸ்க் ப்ரோட்டோகால் அவைலபிள் ஆன் த எஸ்பிஓ அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். எஸ்பிஓ சேனலில் வந்து டாஸ்க்கு பற்றி ரிலேட்டாக நியூ டாஸ்க்கு கொடுப்பாங்க. அது ரிலேட்டாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஃபோட்டோகால் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க கரெக்டாக நம்ம வந்து கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாஸ்க்குமே பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நோட்டீஸ் போர்டில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸும் லெட்டர்லும் போட்டிருப்பாங்க, வேர்ட்லேயும் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மோர் தென் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.